விசுவாசிங்க, தேவ மகிமை காண்பீர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 4:5 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசல் ஸ்தலங்களிலும் அதன் சபைகள் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை மூணாவது காரியம், மகிமை உண்டானவைகள் மேலெல்லாம் ஒரு காவல் வைப்பார். இந்த வசனத்தின்படி ஏசாயா 4:5 உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள், கொடுத்திருக்கிற உன்னுடைய குடும்பம், கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இதன் மேலெல்லாம் அவருடைய மகிமை இருக்குமானால் அந்த மகிமையின் மேல தேவன் ஒரு விசேஷித்த காவல் வைப்பார். கர்த்தர் காவல் உண்டாக்குகிறவர். ஒன்னும் அழியாது, ஒன்னும் நஷ்டமாகாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் மேல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வைப்பார். கர்த்தர் அந்த பாதுகாவலை உண்டாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.